ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு வந்து சிவப்பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சிவப்பவுல் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 தடவை கழுவிக்கோங்க. அதில் நல்லா இந்த உமியெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா இருத்துருங்க. இருத்துட்டு இதை வந்து நல்லா ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா இருத்துட்டேன். இருத்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து நான் ஒரு காஞ்ச மிளகாயை வந்து கிள்ளி போட்டிருக்கேன். நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் நான் ஒரு கை அளவுக்கு வந்துட்டு கேப்சிகம் வந்து கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பச்சை பட்டாணி வந்து இது வந்து ஃப்ரோசன் தான், அதனால் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நடுவில் வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதில் வந்து நம்ம 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு முட்டை வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 3 கூட தாராளமாக போட்டுக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து காஷ்மீரி சில்லி தான், அதனால் காரம் அவ்வளோவா இருக்காது. அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வேகமாக கிண்டிடாதீங்க. கொஞ்சம் விட்டு விட்டு ஒரு 1 மினிட் வேக விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இது வந்துட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ வந்துட்டு அந்த சிவப்பவுல் வந்து நல்லா ஊறிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். நான் தண்ணியெல்லாம் ஊற்றி ஊற வைக்கலை, ஜஸ்ட்டு கழுவிட்டு அப்படியே வந்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். நல்லா ரைஸ் மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். உங்களுக்கு அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி உதிரி உதிரியாக நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அவுளில் வந்து நல்லா கலந்து விட்ருங்க. அந்த அவுள் வந்து அந்த நம்மளோட அந்த முட்டை எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஊற வைக்கும்போது அந்த பக்குவம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ரொம்ப தண்ணி விட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். ஸோ அதனால் அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த சிகப்பவுல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி முட்டையும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ 2யும் வந்துட்டு நம்ம கலந்து சாப்பிடும்போது சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். ஸோ அவ்வளோதாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.